வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காலபுருஷனுக்கு 8 என்று சொல்லக்கூடிய ஸ்திர ராசியான விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் மகா கெட்டிக்காரர்கள், மகா யோகக்காரர்கள் என்றே கூறலாம். உங்கள் ராசிக்கு 2க்கும் 5 கூடிய குரு பகவான் பிரகஸ்பதி இன்னும் 28 நாட்களிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஈடில்லாத செல்வாக்கு யோகத்தை தர ஆயத்தமாகிவிட்டார். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் 8 என்று சொல்லக்கூடிய மறைமுக வழி வருமானமான 8ஆம் இடத்தில் மிதுன வீட்டில் அமர்ந்து இதுவரை வாழ்க்கையில் சிக்கல்களை தந்திருந்தாலும் விரயங்களை தந்திருந்தாலும் அனுஷம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரக்காரர்களும், கேட்டை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரக்காரர்களும், குருபவானி விசாகம் என்ற நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் தனயோக அமைப்புகள் குறைந்திருந்தாலும் இனிமேல் வரும் இந்த ஈடு இல்லாத உச்சக்குருவின் வாழ்க்கை, எச்சத்தில் இருந்த உங்கள் வாழ்க்கை, அச்சத்தில் வாழ்ந்த நீங்கள் இனிமே உச்சத்தில் வாழக்கூடிய உலகாலும் ராஜயோகம் பல விருச்சிக ராசிக்கு அமையப்போகிறது. பிரியமானவர்களே, உங்கள் ராசிக்கு தன்னாதிபதியாகவும் யோகக்காரனும் இருக்கும் குரு பகவான் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியவன், குலதெய்வத்தின் குருவர்களை தரக்கூடியவன், ஆண் குழந்தை மகவுவை தரக்கூடியவன், உங்களுக்கு நிரந்தரமான பதவி யோகம், சொத்து சுகம், நிரந்தரமான பட்டம் பதவி பணத்தை தரக்கூடிய குரு பகவான் பிரகஸ்பதி பாக்கியம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் ஸ்தானத்தில் 12 இடத்துக்கு ஒரு முறை அதி உச்சம் பெறுவதால் நீங்கள் இனிமே அச்சம் கொள்ள வேண்டாம். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடாம் என்று சொல்லும் அளவுக்கு அச்சத்தில் இருந்த நீங்க, மக்கள் மத்தியில் எச்சத்தில் இருந்த நீங்க இனிமே உலகாலும் உச்சம் பெற்று மகாப்தன யோகத்தை, செல்வாக்கு யோகத்தை பல விருச்சிக ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் செய்ய போறாங்க. வைகாசி 12ஆம் தேதி காலை 11:12 நிமிடத்தில் உருவாகும் இந்த உலகாலும் உச்சக்குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மகா தனயோகத்தை தர ஆயத்தமாகிவிட்டன. 12 இடத்துக்கு ஒரு முறை, ஒரு மாமாங்கத்திற்கு ஒரு முறை வரும் குரு பகவான் பிரகஸ்பதி நிரந்தரமான ஒரு மனிதனுக்கு நிரந்தர ஸ்திரச்சுத்தி யோகங்கள், செல்வாக்கு யோகங்கள், பணம், பட்டம், பதவி, பவர் என்று சொல்லக்கூடிய அனைத்து ராஜயோகங்களையும் இகலோக சுகபோக பாக்கியங்களின் தருபவர் பிரகஸ்பதி குரு பகவானுக்கு நிபர் குருவே. அதனால்தான் ராஜகிரகமான குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் கெட்டிருக்க கூடாது என்றுபார்கள். அந்த வகையில் தனாதிபதியாக இருக்கும் குரு பகவானே பாக்கியம் என்று சொல்லக்கூடிய இந்த 9ஆம் ஸ்தானத்தில் அமர்ந்து ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது என்று சொல்லுபவர்களுக்கு உங்கள் ராசியை பார்க்கிறார். தனாதிபதியாகவும் யோகக்காரன் ராசியை பார்ப்பார். இந்த காலகட்டங்களில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக வாங்கி போட்ட சொத்தின் மதிப்பெல்லாம் திடீரென்று பல 500 மடங்காக மாறக்கூடிய நேரமும், கிரிப்டோ கரன்சி என்று சொல்லக்கூடிய நீங்கள் தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் அதெல்லாம் பல 500 மடங்காக மாறக்கூடிய நேரமும், பல வகையில் உங்கள் வருமான பெருக்கம் ஏற்பட்டு தனப்பெருக்கம் பணப்பெருக்கம் செல்வாக்கு யோகம் படுத்து இந்த காலகட்டத்தில் உங்கள் முக மலர்ச்சி, மன மகிழ்ச்சி கிடைத்து முக மலர்ச்சி முகத்தில் தேஜஸ் கிடைத்து காதல் மன்னராக, மன்னாதி மன்னராக, மக்கள் போற்றும் தென்னவராக பல விருச்சிக ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் வலம் வரப்போறாங்க. இந்த 2026 வரும் குருபெயர்ச்சி மற்ற ராசிகளை காட்டிலும் மகா தனயோகத்தை தருகின்றது. யோகக்காரன் ராசியை பார்ப்பதனால் இந்த காலகட்டங்கள் நீங்கள் செய்கின்ற காரியம் அனைத்தும் வாய்க்கக்கூடிய நிலையினப்படும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவர் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறி அதிர்ஷ்டம் ஆரம்பம் ஆக போகுது. அவருடைய விசேஷ பார்வை 7வது பார்வை 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான மகரமனையை பார்ப்பதா முயற்சியினால் முன்னேற்றமும், சிறிய தூர பயணத்தில் உங்கள் அதிர்ஷ்டமும், இளைய சகோதர வழியில் ஆதாயமும், பொன்னாபரண யோகம் மன்னாபரணமே கிடைத்து மிகப்பெரிய புதையலுக்கு அதிபதியாக வளம் வர போறீங்க. பலர் வீட்டில் தங்க கணக்கில் கிலோ கணக்கில் தங்கங்கள் வாங்கி குவிக்கக்கூடிய நேரமும், அங்கத்திலெல்லாம் உங்கள் தங்கமாக ஜொலிக்கக்கூடிய நேரமும் வரப்போகிறது. பிரியமானவர்களே, 4 கூடிய சனி பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமனையில் இருப்பவனை இந்த குரு பகவான் பார்ப்பனால் இந்த காலக உங்களுடைய சொத்தின் மதிப்பு பல 100 மடங்காக மாறக்கூடிய நேரமும்,
திடீர் வாகன யோக பெருக்கமும், பழைய வாகனத்தை வாங்கி புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய நேரமும், பல வீட்டை இடித்து ஆல்டர்னேஷன் பண்ணக்கூடிய நிலமும், புதிய வீடுகள் ஸ்திரச்சொத்தி வாங்கக்கூடிய நிலமும், வெளிநாடு சென்று சுற்றுலா சுற்றி பார்க்கக்கூடிய நேரமும், வெளிநாட்டிலேயே தொழில்துறை நிறுவக்கூடியவர்களும் பெரும் பணம் படைத்தவராய் புகழ் படைத்தவராய் பல விருச்சிக ராசிக்காரங்க இன்னும் 30 நாட்களுக்குள் வலம் வரப்போறாங்க. குரு பெயர்ச்சி பிறந்ததம்மா, விருச்சிகத்திற்கு கொண்டாட்டம் வளருதம்மா. குரு பெயர்ச்சி பிறந்ததம்மா, விருச்சிகத்திற்கு கொண்டாட்டம் பெருகுதம்மா. கடன் வழக்கு வம்பு விலகி, கஷ்டங்கள் விலகி, குபேர யோகம் பெருகுதம்மா. கடன் வழக்கு வம்பு விலகி, கஷ்டங்கள் விலகி, குபேர யோகம் பெருகுதம்மா. குரு பெயர்ச்சி பிறந்ததம்மா, விருச்சிகத்திற்கு கொண்டாட்டம் பெருகுதம்மா. குரு பெயர்ச்சி பிறந்ததம்மா என்று நீங்கள் ஆர்ப்பரித்து சந்தோஷமா கம்பீரமாய் பாட, மகா கணயோகங்களை பெற இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் புதிய மலர்ச்சியாய் நடக்கப் போகுது. பிரியமானவர்களே, நீங்கள் அவசியம் என் அப்பன் முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது வேல் வழிபாடு செய்து வெற்றியை கொடுக்கும். நீங்கள் எங்கெல்லாம் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை கூடி காட்சி தருகின்றாரோ அந்த இடத்தில் சென்று என் அப்பன் முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையும் வணங்கி வரும்போது வாழ்க்கை நித்தமும் உங்கள் வாழ்க்கை சத்தமில்லாமல் மகா சந்தோஷமாய் மாறக்கூடிய நிலை ஏற்படும். பிரியமானவர்களே, குரு பகவானுக்கு முருகப்பெருமானே குரு பகவான் இருக்கும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் ஆலயம் வருடம் ஒருமுறை நீங்கள் சென்று வாருங்க. உங்கள் வாழ்க்கை வளமாய் மாறும். அங்குள்ள பன்னி இலை விபூதி சாட்சி முருகப்பெருமானை நினைத்து ஓம் சரவணபவ போற்றி என்று வழங்கி வரும்போது வாழ்க்கை துள்ளலாய் மாறுவதுடன், அல்லலாய் இருந்த நீங்கள் மகா சந்தோஷமாய் மாறுவதுடன், அனைவருக்கும் தெரிந்தவராய், அனைவருக்கும் புகழ் படைத்தவராய், மங்காத புகழ் படைத்து, அங்கங்கள்லாம் தங்கங்கள் படைத்து, உலகால் உத்தம யோகம் படைத்து, பலரும் போற்றும் படியாக செல்வாக்கு யோகம் ஸ்திரச்சொத்து யோகம் பெற்று அனைவரையும் வியக்கு மனாவ மாபெரும் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும் பெரும் பணபரப்பு உங்களை தேடி வரப்போகுது என்பது இந்த குரு பயிற்சியால் நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.